உங்கள் உள்ளம் கவர்ந்த நிஷா டிவியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப ஆவலி, வரிசையாக வைக்கப்பட்ட தீபங்கள். இந்த தீபாவளி திருநாளிலே அதிகாலையிலே எழுந்தரித்து எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த குளியலை மேற்கொண்டு புத்தாடை உடித்து பட்டாசு வெடித்து மத்தாப்பு கொளுத்தி நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுடன் அனைவருக்கும் இந்த தீபாவளியானது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய திருநாளாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வரிசையாக வைக்கப்பட்ட தீபம் கூட்டல் ஆவலி, தீப ஒளி திருநாள் என்று அழைக்கக்கூடிய இந்த தீப ஆவலி, வரிசையாக வைக்கப்பட்ட ஒளி நம்முடைய தேகத்துக்குள்ளேயும் நாம் கண்டு உணர வேண்டும் என்பதே நம்முடைய ஞானியர்களுடைய கூற்றாக இருக்கிறது. மூலாதாரம் தொடங்கி ஆக்னேயம் என்று சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னேயம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஆதார சக்கரங்களிலும் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய வெளிச்சம்தான் வரிசையாக வைக்கப்பட்ட தீபமாக நம் உடலிலே இருக்கின்றது. இந்த தீபாவளி பண்டிகையில் நாம் எப்படி விளக்கு ஏற்றி மகிழ்ந்து இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ, அது அண்டத்தில் செய்யக்கூடிய பூஜையாகவும், அதே பூஜையினை பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலுக்குள்ளும் நாம் உணர வேண்டும் என்பதே தீபாவளி பண்டிகையினுடைய நோக்கமாக நமது முன்னோர்கள் உணர்த்துகின்றனர். இந்த 6 ஆதார சக்கரங்களிலும் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கின்றது. ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவநாதம் எப்பொழுதெல்லாம் நம்மால் சொல்லப்படுகின்றதோ அப்போதெல்லாம் இந்த தீபமானது ஏற்றப்பட்டு முதுகுத்தண்டு வரிசையாக அந்த 6 சக்கரங்களிலும் 6 விளக்குகள் எரியக்கூடிய நிலையை நாம் நம்முடைய புருவ மத்தியில் உணரக்கூடிய ஒரு திருநாளாகவும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது சான்றோருடைய வாக்காக அமைகிறது. பொதுவாக இன்றைக்கு நாம் பட்டாசு வெடித்து இனிப்புகள் சாப்பிட்டு சமூகத்தோடு கலாச்சாரத்தோடு இந்த பண்டிகை எந்த அளவில் கொண்டாடப்படுகிறதோ அந்த அளவிற்கு நாம் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். பட்டாசு வெடிக்கின்ற போது பாதுகாப்பான நிலையை நாம் தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தீ காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சிறு குழந்தைகள் பெரியவர்களுடைய கண்காணிப்பிலே இருந்து கொண்டு அந்த பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். பாதுகாப்பான, எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமான, ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய தீபாவளி திருநாளாக இந்த திருநாள் அமைய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நமது தேகத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விளக்கை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த விளக்கு எப்படி தீபாவளி அன்று பல விளக்குகளை வைத்து வரிசையாக வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோமோ, அதுபோல நம்முடைய தேகத்தில் மூலாதாரம் முதற்கொண்டு ஆக்னேயம் வரையிலும் இங்கே ஒரு தீபம் இருக்கிறது. அந்த தீபத்தை, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீபத்தை நாம் காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் வலிமைப்படுத்தி கொண்டால் ஒரு நாளைக்கு அது சாத்தியமாவதற்கும் நமக்கு வாய்ப்புண்டு. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் வச்ச விளக்கு எரியதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி, அவியாமல் எரியது வாழை பண்ணே என்று சொல்லக்கூடிய சித்தர் பாடல். அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கிற்கு மேலே ஒரு தீபம் இருக்கின்றது. அந்த தீபத்தை யாரெல்லாம் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் முக்தி மோட்சம் அடைகின்றார்கள் என்று ஞானியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மால் கொண்டாடப்படும் இந்த தீபாவளி பண்டிகையினுடைய தாத்பரியமே அதுதான். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் சான்றோர்கள் சொன்னால்தான் நமக்கு அது புரிகிறது. சமுதாயத்திலே, நடைமுறையிலே, நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆகவே நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நிறைய செல்வம் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ இந்த தீபாவளி திருநாள் அனைவருக்கும் ஏற்புடைய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.